சிலிண்டரே கிடைக்கலன்ற சொல்கிறாங்க. அதெல்லாம் சும்மா சார். அதெல்லாம் வந்து பொலிட்டிஷியன்லாம் பண்ணின்னு இருக்காங்க. இதெல்லாம் வேஸ்ட்டு. வந்து சப்போஸ் சிலிண்டர் இல்லைன்னா என்ன செய்வீங்க? என்ன பண்ணுறது? சிலிண்டர் இல்லைன்னா கவர்மெண்ட்டே இப்படி பண்ணும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? அதான் சண்டை நடக்குது தான் ஈரானும். அதனால தட்டுப்பாடு வருதுன்னுட்டாங்க. என்னமே நடக்காது இப்போதைக்கு. சிலிண்டர் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. எல்லாம் அப்படியே ஜாம் ஆகிடும். ஒன்றுமே நடக்காது. அந்த மாதிரி யாரும் விறகு போட மாட்டாங்க, ஒன்றுமே போட மாட்டாங்க. எல்லாம் வாழ்க்கையை வந்து ஓசி கொடுத்து எல்லாரையும் ஏமாற்றி நீங்கள் எல்லாம் உடலில் அடைச்சிட்டீங்க. சிலிண்டர் இல்லைன்னா கஷ்டம்னு சொல்லவே முடியாது. நம்மளால சாப்பாட்டுக்கே எல்லாத்துக்குமே கஷ்டம். சரி, ஹோட்டலு நடுத்தருங்கன்னு இருக்கிறாங்க, அவங்க பெரிய பெரிய பணக்காரங்க ஒன்றுமே பண்ண முடியாது. ரெண்டாவது மாதிரி நடுத்தர தரங்க என்ன பண்ணுறது? வணக்கம், உங்கள் பேர்? பாண்டியம்மா. சரிம்மா, அதாவது வந்து இப்போ கேஸ் சிலிண்டர் வந்து பற்றாக்குறையாக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உண்மையா இல்லையா? உண்மைதான். அது இன்னைக்கு எங்க படம் பெரிய படம் இருக்கு. இப்போ கேஸ் என்ன செய்ய போறோம்னு தெரியல இன்னைக்கு. ஸோ அந்த அளவு இருக்கு. இப்போ கேஸ் சிலிண்டர் விலைலாம் அதிகரிக்குது, இல்லை ஒரு 20 ரூபா 30 ரூபா அதிகரிச்சாலே ஃபுட்டில் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது இந்த மாதிரி மிடில் கிளாஸ்ல நம்ம ஃபுட்டு பண்றதே பெரிய விஷயம். ஸோ அதை எப்படி சமாளிக்கிறீங்க? ரொம்ப கஷ்டம் தான் அது. நாங்க இன்னைக்கே 10 ரூபா சேர்த்தே தான் வச்சிருக்கோம் கடைக்கு. 120 ரூபா பிரியாணி, இப்போ 130 ரூபா போடுறோம். சரி, இப்போ சிலிண்டர் இல்லைன்னா என்ன எப்படி செய்யணும்? அடுப்புல தான் செஞ்சு சாப்பிடணும். அடுப்புல கூட அங்கே பில்டிங்கில் வச்சு செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அடுப்புல ஆனால் பில்டிங்குள்ள வச்சு செய்ய முடியாது. கஷ்டம். சிலிண்டரே கிடைக்கலன்ற சொல்றாங்க. அதெல்லாம் சும்மா சார். அதெல்லாம் வந்து பொலிட்டிஷியன்லாம் பண்ணின்னு இருக்காங்க. இதெல்லாம் வேஸ்ட்டு. 5000 கொடுக்குறேன், 10,000 கொடுக்குறேன், 4000 கொடுக்குறேன், 1000 கொடுக்குறேன், அதெல்லாம் வேணவே வேணாம். ரேஷன் கடையில் இருக்கிற பொருளை போடுங்க, விலைவாசிகளை கம்மி பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணாதான் நம்ம நாட்டுக்கு நல்லது நடக்கும். விவசாயிகளுக்கு நல்லதை பண்ணுங்க. அதை விட்டுட்டு இன்னைக்கு ஒருத்தவங்க ஆட்சிக்கு வரான், நாளைக்கு ஒருத்தவங்க ஆட்சிக்கு வரான்னு சொல்லிவிட்டு போட்டு கொடுக்குறீங்க பாரு. இது வந்து உங்களுக்கு வந்து உங்கள் குடும்பத்துக்கே யோகியதை இல்லாத குடும்பம் பண்ணிக்கிறீங்க. வேஸ்ட் இது. இப்போ ஒரு அம்மாட்ட நான் பேசுகிறப்ப, ரோட்டு கடை வச்சிருக்க அம்மாட்ட பேசுகிறப்போ, ஒரு பிரியாணி விலையே 120 ரூபா விற்கிறது, கேஸ் கிடைக்கல, அதனால நான் 130 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்போது இந்த வேலை செய்கிற ஒரு ஆளுக்கு சம்பளம் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுக்க மாட்டாங்க சார். நாங்கள் காலையில் 7 மணிக்குன்றது 6 மணிக்கு போகிறோம், 11 மணி நேரம் வேலை செய்கிறோம். இது வந்து அரசாங்கம் என்ன பார்க்குது? ஒன்றுமே பண்ண மாட்டேங்குது. நம்ம வந்து எடுத்தறிஞ்சு பேசக்கூடாது. அவங்களுக்கா அறிவு இருக்கணும். அவனுக்கு டிரைவர் இருக்கான், டிரைவர் போகிற சாப்பாடு இருக்காங்க. நம்ம வேலைக்கு போயிட்டு நம்ம தான் வாங்கி சாப்பிட்றோம், நம்ம தான் போகிறோம். அவன் கூலாக காரில் போகிறான், கூலாக காரில் வரான். அவனுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. 10 பேர் வச்சுன்னு இருக்கான், 20 பேர் வச்சுன்னு இருக்கான், 1000 பேர் வச்சுன்னு இருக்கான். அவன்லாம் நல்லாக்கிறான். நம்ம ஒரு ஆள் வேலைக்கு போய் தான் சார் நம்ம சாப்பிட முடியும். அவன்லாம் இன்றைக்கி கட்சி ஆரம்பித்து என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஒன்றுமே கிடையாது. மாற்றன்றது உருவாக்கணும். சரி, மாற்றம் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். சரி, சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கா இல்லையா? இல்லை, இப்போதைக்கு இல்லை, தட்டுப்பாடு இல்லை, வந்துட்டு தான் இருக்கு. வந்து சப்போஸ் சிலிண்டர் இல்லைன்னா என்ன செய்வீங்க? என்ன பண்ணுறது? சிலிண்டர் இல்லைன்னா கவர்மெண்ட்டே இப்படி பண்ணும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? அதான் சண்டை நடக்குது தான் ஈரானும். அதனால தட்டுப்பாடு வருதுன்னுட்டாங்க. இப்போ டீ கடை, சாப்பாடு கடை இதெல்லாம் வந்து ரேட் அதிகமாக்கிடுவாங்க, போக போக மூடிடுவாங்கன்னு சொல்லிலாம் அந்த ஊர் சைட்லலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. சென்னை சைட்லும் ஒரு சிலர் நடக்குது. ஸோ டீ கடை, சாப்பாடு கடைலாம் மூடிட்டா இங்கே இருக்க பசங்களாம் என்ன செய்வாங்க? அது உங்களுடைய கருத்து என்ன? என்ன பண்ணுவாங்கன்னு நம்ம என்ன தெரியும்? இருக்கிறதே கொஞ்சம் கஷ்டன்றீங்க. சரி, இப்போ சப்போஸ் சிலிண்டர் இல்லைன்னா உங்களால் எப்படி சமைப்பீங்க? விறகை தான் எடுத்து செய்யணும். இப்போ நீங்கள் ஏதாவது ஊர் சைடில் இருந்தோம்னா சரி ஓகே, பட் ஆனால் இங்கே அப்பார்ட்மெண்ட்டில் பக்கத்தில் இருக்கவங்களாம் விறகு வாங்கிட்டு வந்து சமைச்சிட முடியுமா 3 வேலையை? முடியுமா? ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்க? சிலிண்டர் இல்லைன்னா எப்படி ஆகுது? அதான் கஷ்டமாக இருக்குமே எங்களுக்கு. சாப்பாடு செய்ய முடியாது. அது எப்படி ஆகுதுன்னு நாங்கள் தான் முயற்சி பண்ணணும். நீங்கள் தான் சொல்லணும். கேஸ் சிலிண்டரே இனிமேல் கிடைக்காது, கேஸ் பயங்கர தட்டுப்பாடு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்ன ஆகுமா தெரியாது. அதில் பண்ண சமைக்கவே முடியாது. சமைக்க முடியாது. சரி, இங்கே வீட்டில் தான் சமைக்க முடியாது. ஹோட்டல் போனால் ஹோட்டலையும் சமைக்க முடியாது. அங்கேயும் கேஸ் இருந்தால் அவங்க சமைப்பாங்க. இதாக பண்ண அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்மள மாதிரி தான் அவங்களும். விறகு கட்டை இருக்குன்னா அடுப்பு போய்த்தாடணும். அது வந்து நம்ம வாடகைக்கு எழுதுவோம். அவங்க அடுப்பெல்லாம் வைக்கக்கூடாது, புகைச்சல் வரும், அப்படி விடுவாங்க. நம்ம 2 அதாவது நம்ம ஜனங்க வந்து ஒன்றும் இல்லாதவங்க, நடுத்தர ஜனங்க, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? சிலிண்டர் இல்லாத சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க சிலிண்டர் இல்லாத என்ன பண்ணுவாங்க? சிலிண்டர் நாளை உபயோகப்படுத்திட்டு இந்த மாதிரி ஆகி போச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளுக்கு ஒரு தலை பிச்சுன்னு போகிற மாதிரி இருக்குது. நம்ம குழந்தை குட்டிகளாம் பட்டினியாக கிடக்கும். அது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கோரமாக இருக்குது. இது எது இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க? ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். இதுக்கு எப்படி பண்ணலாம் பண்ணணும்? திடீர்னு இந்த மாதிரி பண்ணால் ஜனங்க என்ன பண்ணுவாங்க? நடுத்தரங்க
பணக்காரரும் ஏதோ ஹோட்டலில் போய் பெரிய பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்ருவாங்க இல்லைங்களா? பணக்காரரும் பெரிய பெரிய ஹோட்டலில் எல்லாம் போய் சாப்பிடுவாங்க. எங்கள் மாதிரி நடுத்தர ஜனங்க என்ன பண்ணுறது? இது எத்தனை நாள் தொடர்ந்தா சுத்தமா மூடுற அளவு ஆயிடும்னு நினைக்கிறீங்க? இன்னொரு 3 நாள் ஆனாலும் இது சரியாயிடும். ஆனா இதை நம்பிதான் ஒரு வருமானம் இருக்கு உங்க குடும்பத்துக்கு அப்படின்றது. சரி, ஏதாவது தமிழக அரசுக்கு ஏதாவது ஒரு கோரிக்கை, இதை கொஞ்சம் சரி இதை பண்ணிருக்காங்க, கொஞ்சம் கம்மி பண்ணா நல்லா இருக்கும். இதை கொஞ்சம் கம்மி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றீங்க. இப்போ கேஸ் விலை உயர்த்தினா ஓகேவா உங்களுக்கு? நான் இப்போ ஆல்ரெடி எப்பவுமே அதிகம் 1000 ரூபாய் இடம் வரும். 1000 ரூபா தான். இப்போ இன்னும் கொஞ்சம் 100 ரூபாய் 200 ரூபாய் ஏத்துற மாதிரி இருக்கு. ஏற்றுற மாதிரினா நாங்கள் கஷ்டப்படுறோங்க, அன்னன்னைக்கு கஷ்டப்படுறோங்க, என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. இது இல்லாம ஏதாவது ஆல்டர்னேட் ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா? இப்போ சிலிண்டர் இல்லைனா அடுப்பு தான் வைக்கணும், வேற என்ன போகும்போது முடியுமா? அடுப்புல முடியாதான், என்ன செய்யற, செஞ்சுதானே ஆகணும், வேற வழி இல்லைல்ல. பட் இருந்தாலும் அந்த அடுப்புலயே செஞ்சாதான் நம்ம செஞ்சுதான் ஆகணும். செஞ்சுதான் ஆகணும். ஆனா நீ போட போட்டணுமே, இன்னைக்கு லீவு போட எங்களுக்கு கஷ்டம், எங்களுக்கு சாப்பாடு நாளைக்கு கஞ்சி சாப்பாடு போடணும்ல. கடைக்காரங்களுக்கு ரொம்ப கஷ்டம், இப்போ எங்களை பேர் ஏழைங்களுக்கு ரொம்ப கஷ்டம் சாப்பிட்றதுக்கு போகிறது. சரி, மாற்றம் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். சரி. இன்னும் வேற final ஆ ஒண்ணுமே கிடையாது. உங்கள்ட்ட ஒரே கேள்வி, அதாவது இப்போ சிலிண்டர் இல்லைன்னா என்னமே நடக்காது. என்ன இப்போதைக்கு பிரச்சனை நடக்கும்? சிலிண்டர் இல்லைன்னா எதுவுமே நடக்காது, எல்லாம் அப்படியே ஜாம் ஆகிடும். ஒன்றுமே நடக்காது. அந்த மாதிரி யாரும் விறகு போட மாட்டாங்க, ஒன்றுமே போட மாட்டாங்க. எல்லாம் வாழ்க்கையை வந்து ஓசி 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 ஓசின்னு கொடுத்து எல்லாரையும் ஏமாற்றி நீங்கள் எல்லாம் உடலில் அடைச்சிட்டீங்க. இப்போ யார் உங்களுக்கு அது மாதிரி பண்ண போகிறாங்க? யாருமே செய்ய முடியாது சார். சரிங்க ஐயா. நம்ம குடும்பத்துலையும் யோசனை பண்ணி பாருங்க. ஆமாம், யாருமே பண்ண முடியாது. நீங்களும் சரி, நாங்களும் சரி, யாருமே பண்ண முடியாது. லாக்டவுனில் கூட பரவாயில்ல சார், ஓரளவுக்கு நம்ம போச்சு. ஆனால் இவனுங்க கிட்ட வந்து தப்பிச்சு வெளியே வரதான் சார் முக்கியம். சரிங்க ஐயா. இது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு இது. சரி ஐயா. அன்னைக்கு கொடுத்த 5000, இன்னைக்கு கொடுக்குற 5000 ரூபாய் அன்னைக்கு கொடுக்க வேண்டியதானே? ஏன் வந்த உடனே கொடுக்க வேண்டியதானே? ஏன் இன்னைக்கு கொடுக்குறீங்க? ஏன் அன்னைக்கெல்லாம் பணம் இல்லையா உங்ககிட்ட? அன்னைக்கெல்லாம் நீங்கள் பெட்ரூமில் படுக்கலையா? அன்னைக்கெல்லாம் சோறு துண்லையா? அன்னைக்கெல்லாம் பொண்டாட்டி புள்ள கூட பேசுறியா? அன்னைக்கெல்லாம் எப்படி இருந்தீங்க? இன்னைக்கு ஏன் எப்படி இருக்கிறீங்க? நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. எனக்காக இல்லை, எல்லாருக்கும் சொல்கிறேன் சேர்த்து. இப்போ சிலிண்டர் விலையும் வந்து 1000 ரூபாயிலேருந்து இப்போ 100 ரூபாய் 200 ரூபாய் ஏறும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஓகேவா? அது 100 200 பரவாயில்ல, ஏறுனா பரவாயில்ல. ஆனால் கிடைச்சா கிடைச்சாதான் பெட்ரு அப்படி சொல்லி நினைக்கிறீங்க. கிடைக்கலன்னா ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்க. நீங்கள் அந்த காலத்துலேயும் சமைச்சிருப்பீங்க, இப்போ இந்த கேஸ் ஸ்டவ் இருக்குது, மாடர்ன் டெய்லியும் இந்த சமைக்கிறீங்க, உங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க மருமங்க இவங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்குலாம் எவ்வளோ கஷ்டம்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ கஷ்டம் தான். அவங்களாம் வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க, காலையில் வேலைக்கு போகணுமே, எந்திரிச்சு சீக்கிரம் சமைக்கணுமேனு அவங்க நினைப்பாங்க. இது வெறும் வச்சு சமைக்க முடியுமா? அது சமைக்க முடியாது. சிலிண்டரே சப்போஸ் கிடைக்கலன்னா நீங்கள் எப்படி சமைப்பீங்க? விறகு அடுப்பு போய் சமைச்சிட முடியுமா? வெறும் எங்களுக்கு வீட்டில் போட்டு சமைக்க விடுவாங்களா? அதை தான் கொடுப்பாங்க, வீட்டை விட்டு எடுத்து சொல்லுங்க. அதனால சமைக்கிறதே ரொம்ப கஷ்டமாயிடும். ஆமாம், இவன் கஷ்டமாக தான் மாதிரி. இப்போ இந்த டீ கடையில எல்லாம் டீ ரேட் அதிகமாகுது, அதிகமாக கடையெல்லாம் சாப்பாடு கடைலாம் மூட போறாங்க. அதுதான் அந்த சிலிண்டர் இல்லாதனால எல்லாத்தையும் கட்டுப்பாடுலாம் வருது. சிலிண்டர் இருந்தால் அதுக்கு முன்னாடி சிலிண்டர் இருந்தது. இப்போ நான் தனிப்பட்ட முறையில் போனால் கூட என்னை பாட்டி டீ சாப்பிட்றேன், நான் போய் டீ சாப்பிடுங்க ஐயா எனக்கு ஒரு டீ கொடுங்கன்னு கேட்டேன். அவங்க கொடுக்குறாங்க. இந்த ஐயானா அம்மா பாட்டி நீ வயசானவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இப்போ அந்த மாதிரி கொடுக்கவே மாட்டாங்களே. சிலிண்டர் விலை அதிகமாக வரும். சிலிண்டர் விலையா நாங்களே சிங்கிள் டீக்கு லாட் அடிக்கிறோம். நான் எங்கே போகணும்? சரி, நம்ம வயசானவங்களாம் இன்னைக்கு இருக்கும் 4 செத்துருவோம் சொல்லுவாங்க. சின்ன சின்ன குழந்தைங்களாம், படிக்கிற பசங்களாம், வாலி பசங்களாம், உங்களை மாதிரி வாலி பசங்க, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அம்மானே நம்மளோட வந்து கேட்பாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? ஐயோ நம்ம பிள்ளைக்கு பட்டி ஆடுறதே, நம்ம பேரம்பேட்டிலாம் பட்டி ஆடுறாங்க, நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி போகுது, மனசு ரொம்ப ஃபீலிங் ஆகி போகுது. அதுலேயே சில பேர் மெண்டல் மாதிரி ஆகி போய் நோய் பட்டுருவாங்க. இப்போ ஏதாவது கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? கவர்மெண்ட்ல போதுபடியாக எல்லாருக்கும் தர்றாங்க. இப்போ வந்து ஸ்டாலினி வந்து முதியோர் பென்ஷன் 1000 ரூபாய் போட்டு தராரு. பரவாயில்ல, அதை பற்றி பரவாயில்ல. என்ன பெரிய பெரிய பணக்காரங்களாம் இருக்கிறாங்க, எங்களை மாதிரி ஏழைகளுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு விதவைங்களுக்கு முதியோர்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க, அது பரவாயில்ல. ஓகே. சில பேர் என்ன பண்ணுறாங்க, அது கூட சும்மா அப்படியே கண் தொடர்பு மாதிரி பண்ணிட்டு போம்மா நாளைக்கு வருமா தண்ணி, இன்னைக்கு வருமா தண்ணி, ட்ரெயின் எடுத்துக்க நாளைக்கு வருவாங்கம்மா, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க சொல்கிறத சொல்லிட்டாங்க, நம்ம கேட்கறது கேட்டோம், சரி பண்ணுறாங்க. அப்போ வரமாட்டேன்றாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? ரொம்ப கஷ்டம். சிலிண்டர் இல்லாதது கஷ்டம் தான். சிலிண்டர் இல்லாத கஷ்டம்னு சொல்லவே முடியாது. நம்மளால சாப்பாட்டுக்கே எல்லாத்துக்குமே கஷ்டம். சரி, ஹோட்டலு நடுத்தருங்கன்னு இருக்கிறாங்க, அவங்க பெரிய பெரிய பணக்காரங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. டீ கடை வந்து வச்சிருக்கீங்க, சிலிண்டர் எப்பவும் அத்தியாவசியமாக தேவைப்படும். ஆமாம். ஸோ சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கிறது உண்மையா இல்லையா? உண்மை தான். இன்னைக்கு கூட ஸ்நாக்ஸ்லாம் போடவே இல்லை கடை சிலிண்டர்னால. நிறைய ஆர்டரு கேன்சல் ஆகிடுச்சு ஸ்நாக்ஸ்னால. சிலிண்டர் வரனால இனிமேல் எனக்கு எதுவுமே யாரும் தான். ஓகே. ஒரு டீ கடையில் முக்கியமானது வந்து ஸ்நாக்ஸு. ஸோ அதுவே போட முடியலன்றப்போ அதுக்கப்புறம் எப்படி இதை ரெவன்யூ பண்ணுறது அப்படின்றது என்னன்னு தெரியல. எல்லா ரேட் அதிகம் சொல்கிறாங்க. சரி, இப்போ
சிலிண்டர் சப்போஸ் ஒரு 2 நாள் 3 நாள் இதே மாதிரி தட்டுப்பாடாக இருந்ததுன்னா என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கஷ்டமாக தான் இருக்கும். கடை நடத்துறதுக்கே இதாக இருக்கும். கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறீங்க.